மேச ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து விரயம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா ஐயா? உங்களோட கருத்து என்ன? நீங்க எப்படி வந்து இத பாக்குறீங்க? உண்மைதான் தம்பி. அவர் 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரா வராரு இல்லைங்களா? 12னாவே விரயஸ்தானம் தான். சரிங்களா? அப்ப விரயஸ்தானம் இருக்குமா இவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து விரய செலவுகள் இருக்கும். அந்த விரய செலவுகள் இவங்களுக்கு எப்படியாப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சுப விரயங்களா இருக்கும். 4ஆம் இடம் தன் சுகம் சார்ந்த விஷயமும் சொல்றேன். அப்படிங்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாம காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வண்டியை சொல்லும், வாகனத்தை சொல்லும், வீட்டை சொல்லும், மனையை சொல்லும். அப்ப இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோக பலனை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு யோகத்தை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதோட இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாவோ, 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாவோ கடன் தீராது, கடனை பெருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப வந்து குரு பார்க்கிறாரு 8ஆம் இடத்தை. அதுவும் வந்து இந்த மேச ராசியோடைய செவ்வாய் பகவானோட இன்னொரு வீடு, சரிங்களா, விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அப்ப கண்டிப்பா இவ்வளவு காலகட்டங்கள் இருந்து வந்தா கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கலாம். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், கர்மா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கான தேவைகள், இப்ப தொழில வந்து நீங்க விஸ்தரிக்கிறீங்க, தொழில வந்து பெரிய அளவுல எடுத்துட்டு போறீங்க, அதற்கான மூலதனத்திற்கான செலவுக்கும் கூடும். அது விரைய செலவுனா சுப விரயம் அப்படின்லாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 12 இல்லைங்களா? அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன சிறப்பு? அயன சயன போகம்னு சொன்னோம். தாம்பத்திய சுகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடமும் அதுதான் அப்படிங்கலாம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், திருமணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சுப விரைய செலவுகளாகவும், வீடு கட்டுவதற்கான ஒரு யோக செலவுகளாகவும், வண்டி ரொம்ப நாள் விருப்பப்பட்டு வாங்குறதுக்கு ஏற்படுத்தி இருந்தவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு விருப்ப செலவாகவும் அமையும். தொழிலை வந்து பெருசுபடுத்துறதுக்கான ஒரு செலவும் அமையும். பொதுவா சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். கடன் அடைபட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதனால இதை வந்து அதிகப்படியான வீண் விரயமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, சுப விரயமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப வந்து மேசராசிகளுக்கான எந்த விஷயத்துல வந்து பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்? எதுல வந்து முதலீடு பண்ணக்கூடாது? எதுல வந்து பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருப்பாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றார். பாக்கியஸ்தானத்தில், அதாவது பாவகத்தின் விதியின்படி 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானாதிபதி 8க்கு வர்றார். இப்போ 8னா வந்து அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி விடுறது, அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை நம்பி போய் அதன் மூலமா வந்து நிறைய விரைய செலவுகளையும் வீண் விரயங்களையும் தேடிக்கிறது, வீண் கடன் சுமைகளையும் தேடிக்கிறது அப்படிங்கலாம். அப்ப தேவையில்லாம பங்கு சந்தை மூலதனம் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. இந்த